Hello friends, இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் சிஎஸ்எஸ் கூட எழுதாமல் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் அப்படின்ற ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மெனுவை டிசைன் பண்ணிட்டோம். மெனுவில் ஒரு சின்ன போர்ஷன் பெண்டிங் இருக்குது. அந்த போர்ஷன் பண்ணிவிட்டு ஹோம் செக்ஷனையும் நம்ம டிசைன் பண்ணிடுறோம். இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸில் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த டோட்டல் சீரிஸோட பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ அதில் போய் பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நான் இண்டெக்ஸ் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இங்கே மெனு டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த மெனுவை ஹைட் பண்ணியிருந்தோம். ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டன் கொடுத்துருந்தோம். அந்த பட்டன் தான் இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்க்ரீனில் அந்த மெனு தெரிகிற மாதிரியும் மொபைல் ஸ்க்ரீனில் மட்டும் இந்த பட்டன் வர்ற மாதிரியும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிவுக்குள்ளே இருக்கிற பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை நான் லார்ஜ் ஸ்க்ரீனில் ஹிடன் கொடுக்குறேன். லார்ஜ் காலன் ஹிடன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் அவுட்புட் பார்த்தேன்னா உங்களுக்கு அந்த பட்டன் இருக்காது. இப்போ மெனுவில் பை டிஃபால்ட் நம்ம ஹிடன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு மொபைல் டிவைஸில் பை டிஃபால்ட் ஹிடன் தான் இருக்கணும். ஸோ பக்கத்தில் இருக்க ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ளெக்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லார்ஜ் ஸ்க்ரீனில் இருந்து எனக்கு ஃப்ளெக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பட்டன் லார்ஜ் ஸ்க்ரீனில் ஹிடன் ஆயிரும். அந்த டைமில் மட்டும் இந்த மெனு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். மெனு தெரியுது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நான் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு பட்டன் தெரியுது, மெனு தெரியல. ஸோ இதுதான் நம்ம அச்சீவ் பண்ண நினச்சது. ஸோ அது பண்ணியாச்சு. இனி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரலி மொபைலில் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கீழே மெனு வரும் இல்லையா, அந்த மெனுவை நம்ம டிசைன் பண்ணிடுவோம். அதை டிசைன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆக்ஷன் பார்ட் இருக்குல்ல, அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த மெனு வரணும் அப்படின்ற அந்த ஆக்ஷன் பார்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் வரும். ஸோ இந்த ஃபுல் டெம்ப்ளேட் டிசைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த கிளிக் பண்ணும்போது மெனு வரதை பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீழே மெனு வரும் இல்லையா, அந்த டிசைனை மட்டும் நம்ம பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை மினிமைஸ் பண்ணி அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை ஃபுல்லாக நான் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம மெயின் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளெக்ஸை மினிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியில் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணி அந்த டிவுக்குள்ளே இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 செட் ஆஃப் மெனு இருக்குது. மேலே ஒரு மெனு, கீழே ஒரு மெனு. மேலே இருக்கிற மெனுவை நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் காமிக்க போகிறதில்ல. கீழே இருக்கிற மெனுவை நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி மொபைல் ஸ்க்ரீனில் மட்டும் காமிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை டிஃபால்ட் இங்கே ஹிடன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி லார்ஜில் ஃப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ளெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். இனி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லார்ஜில் இதை ஹிடன்னு கொடுக்குறேன். ஸோ லார்ஜில் ஹிடன்னு கொடுக்குறனால என்ன ஆகும்னா பிக் ஸ்க்ரீனில் நம்ம நினச்ச மாதிரியே நமக்கு மேலே இருக்க மெனு தான் தெரியும், கீழே நம்ம போட்டிருக்க மெனு தெரியாது. ஏன்னா நம்ம லார்ஜில் ஹிடன் அப்படின்னு கொடுத்துட்டோம். இனி நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற மெனு டிசைன் பண்ணும்போது எல்லா மெனு ஐட்டமுக்கும் பார்டர் கொடுத்துருந்தோம். அந்த பார்டர் இப்போ தெரியுது. ஸோ நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் வரும்போது நமக்கு அந்த பார்டர்ஸ் தேவையில்லை. அட் த சேம் டைம் இங்கே பேடிங் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த பேடிங்கும் நம்ம சரி பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நம்ம பார்டர்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பார்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் பேடிங் எக்ஸ் கொடுத்துருந்தோம், அந்த பேடிங் எக்ஸையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு கிளிக் கொடுத்துட்டு மல்டிபிள் கர்சர்ஸ் வர்றதுக்காக ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த PX3 நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பார்டருக்காக நம்ம கொடுத்துருந்த எல்லா கிளாஸஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்டரை ரிமூவ் பண்ணுறேன், அதோட கலர் ரிமூவ் பண்ணுறேன், ஹவர் பண்ணும்போது அதுக்கு வர்ற கலரையும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்டரே இல்லாதனால நம்ம ரவுண்டட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தெரியாது. ஸோ ரவுண்டடையும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்டர்ஸ் எல்லாம் போயிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம இப்போ PX3 ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு சைடில் இருக்கிற பேடிங்கும் போயிருக்கும். ஸோ நம்ம இப்போ தேவையில்லாத கிளாஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெனுவில் இந்த மெனு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எல்லையில் இந்த PR5ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா PR5 கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நமக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மார்ஜின் டாப் 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லா மெனு ஐட்டம்ஸ்க்கு மேலேயும் ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம மெனுவை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியாச்சு. ஸோ மொபைல் ஸ்க்ரீனில் நமக்கு மெனு ப்ராப்பராக தெரியும். மெனுவோட பட்டன் இருக்கும்,
லார்ஜ் ஸ்க்ரீனில் போனோம்னா மெனுவோட பட்டன் இருக்காது, நம்ம மேலே டிசைன் பண்ணியிருந்த மெனு தெரியும். ஸோ இப்போ மெனுவை நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டோம். இனி மெனுக்கு கீழே இருக்கிற செக்ஷன்ஸை நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபைனல் வெப்சைட் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஹோம் செக்ஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பெரிய டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அது கீழே ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், 2 பட்டன் கொடுத்துருக்கேன், ரைட் சைடில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ டிசைன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம கண்டெய்னருக்குள்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிவ் போட்டிருந்தோம், அந்த டிவை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம மொபைலுக்காக டிசைன் பண்ண டிவையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு டிவ் கொடுக்கலாம் கீழே ஹோம் செக்ஷனுக்காக. இப்போ நான் இங்கே டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்க்குறேன். இப்போ நமக்கு இங்கே டெஸ்ட்டுன்னு வந்திருக்கு. இப்போ டிவ் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டிவ்வை நம்ம இப்போ டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே நான் இந்த டெஸ்ட்டுன்னு எழுதி இருந்துச்சு இல்லையா, அதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம இப்போ 2 டிவ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த 2 டிவ்வுக்குமே நான் பகுதி விட்த்து கொடுக்குறேன். ஸோ நான் கிளாஸ் கொடுத்துட்டு விட்த்து 1/2ன்னு கொடுக்குறேன். 1/2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஹாஃப் விட்த்து, டோட்டல் விட்த்தில் ஹாஃப் விட்த்து எடுத்துக்கும். ஓகே, நான் இதுக்குள்ளே இப்போ டெஸ்ட் கொடுத்துட்றேன், இதுக்குள்ளேயும் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 டெஸ்ட்டு வந்திருக்கு. ஆனால் 2 டெஸ்ட்டுமே கீழமாக வந்திருக்கு, ரைட்டில் வரலை. ரைட்டில் ஏன் வரலை அப்படின்னா, நம்ம மேலே இருக்கிற டிவ்வுக்கு ஃப்ளெக்ஸ் கொடுக்கல. ஸோ மேலே இருக்கிற டிவ்வில் நான் ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 2 டிவ்வும் உங்களுக்கு ஈக்குவல் ஹாஃபாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இனி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, செகண்ட் டிவ்வுக்குள்ளே ஒரு இமேஜ் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிவ்வுக்குள்ளே மீதி இருக்கிற கண்டென்ட் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் டிவ்வுக்குள்ளே நான் ஒரு இமேஜ் டேக் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண போகிற இமேஜஸ் எல்லாம் நான் இந்த ஆசெட் ஃபோல்டருக்குள்ளே போடுறேன். இந்த டோட்டல் ப்ராஜெக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ டெஸ்க்டாப் போயிட்டு ஆல்ரெடி இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டரில் நான் இமேஜஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் காப்பி பண்ணி நம்மளோட ஏஜென்சி வெப்சைட்டுக்குள்ளே ஆசெட்ஸ் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் பார்த்தோம் அப்படின்னா ஆசெட்குள்ளே இமேஜஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2வது டிவ்வில் இமேஜ் டேக் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே இந்த hero2 அப்படின்ற இமேஜை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ./assets/hero2.svg. இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இமேஜிங்க வந்துருச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இமேஜுக்கு மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம். அதை நான் எப்படி அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா, வெளியில் நம்ம டிவ்வில் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அவுட்டர் டிவ்வுக்கு நான் பேடிங் Y கொஞ்சம் ஹையராக கொடுத்துக்குவோம், 36 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்பேசஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் ஓகே. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நமக்கு ரைட் இமேஜ் ரெடி, லெஃப்ட்டில் நம்ம பாக்கி கண்டென்ட் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற டிவ் இருக்கு இல்லையா, அந்த டிவ்வுக்குள்ளே நான் ஒரு ஹெட்டிங் டேக் கொடுக்குறேன். ஹெட்டிங் டேக்குள்ளே நம்ம இப்போ எதாவது டைப் பண்ணிக்கலாம். வேர்ல்டு கிளாஸ் டிசைன் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெட்டிங் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம சைஸ் கொடுக்கலாம். ஸோ நான் கிளாஸில் டெக்ஸ்ட் ஹைஃபன் கொடுத்தோம்னா நமக்கு சைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஹைஃபன் நான் ஹையராக 7XL அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் வந்துருச்சு. நான் கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட்டை போல்ட் ஆக்கிக்கிறேன். ஸோ நான் என்ன டைப் பண்ணுறேன்னா ஃபாண்ட் போல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் போல்டாக இப்போ நமக்கு வந்துருச்சு. இனி நான் என்ன பண்ணுறேன்னா, இது கீழே ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கண்டென்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அதை கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் டேக்கு மார்ஜின் டாப் 8 கொடுக்குறேன். இப்போ நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. கொஞ்சம் சைஸையும் நம்ம கூட்டிக்கலாம். டெக்ஸ்ட் 2XL கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் சைஸும் நம்ம கூட்டியாச்சு. இதோட ஃபாண்ட் கலரையும் நம்ம குறைச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் கிரே 600 கொடுக்குறேன். ஓகே, இப்போ மேலே இருக்கிற கலருக்கும் கீழே இருக்கிற கலருக்கும் ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் இருக்குது. இனி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு கீழே 2 பட்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டிவ்வுக்குள்ளே ஆல்ரெடி ஹெட்டிங் டேக் பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கீழே ஒரு புது டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம 2 பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 பட்டனையும் ஒரு டிவ்வுக்குள்ளே நான் போட்டுட்டேன். எனக்கு பட்டன் 2மே ரைட் லெஃப்ட்டில் வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிவ்வுக்கு ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளெக்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டுவர்ட்ஸ் த ரைட் அலைன் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம 2 ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அதை ஒரு காப்பி எடுத்துகிட்டு
கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு சர்வீசஸ் கான்டாக்ட் அப்படின்னு 2 பட்டன் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஆங்கர் டேகுக்குமே கிளாஸ் கொடுத்துட்டு மார்ஜின் ரைட் 2 கொடுக்குறேன். ஸோ 2 பட்டனுக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடச்சிரும். இனி இதுக்கு நமக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். பிஜி பர்பிள் 600 கொடுக்குறேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இதோட டெக்ஸ்ட் விசிபிளாக இல்லை. ஸோ இந்த டெக்ஸ்ட் கலரை நம்ம ஒயிட் ஆக்குறோம். டெக்ஸ்ட் ஒயிட். இப்போ டெக்ஸ்ட் கிளியராக தெரியுது. இனி இந்த பட்டன் 2க்குமே நம்ம கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா PX 3 கொடுக்குறேன், PY 2 கொடுக்குறேன். ஸோ டுவர்ட்ஸ் த ரைட் அண்ட் லெஃப்ட் நான் 3 பிக்சல் பேடிங்கும், டுவர்ட்ஸ் த டாப் அண்ட் பாட்டம் நான் 2 பிக்சல் பேடிங்கும் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பட்டன் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பட்டனுக்கு மேலேயும் ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்ம இந்த அவுட்டர் டிவ்வில் மார்ஜின் டாப் 4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. இனி பார்த்தோன்னா இந்த 2 பட்டனுக்குள்ளே ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் மார்ஜின் ரைட் 2ன்னு கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை நான் 5ன்னு ஆக்கிடுறேன். இப்போ கொஞ்சம் கூட ஸ்பேஸிங் கிடச்சிருச்சு. இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் டெக்ஸ்ட் லார்ஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸ் நம்ம டெக்ஸ்ட் ஹைஃபன் போட்டோம்னாலே உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் வரும் இல்லையா, அதில் நான் லார்ஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கொஞ்சம் லார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே 2 பட்டன் இருக்கு இல்லையா, இதில் ஒரு பட்டனோட கலர் பர்பிள் கொடுத்துருந்தோம்ல, இன்னொரு பட்டனோட கலர் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலர் கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே பர்பிளை மாற்றிட்டு ரெட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு 2 கலர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கார்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்குது. கெட்டக்கோட்டோட கார்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட் ஃபுல்லாகவே ஒரு கன்சிஸ்டன்சி மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த பட்டனையும் நம்ம ரவுண்டட் ஆக்கிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 ஆங்கர் டேக்கும் ரவுண்டட் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரவுண்டட் கர்வ்ஸ் கிடச்சிருச்சு. இந்த கான்டாக்டை நான் கான்டாக்ட் அஸ்ன்னு மாற்றிடுறேன். அப்போ நான் உங்களுக்கு பட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பட்டன் ஒரு சைஸ்லேயும் இன்னொரு பட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், இந்த பட்டன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பட்டன் நம்ம கொஞ்சம் தனியாக தெரிகிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா அதோட மார்ஜினை கொஞ்சம் கூட கூட்டலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மார்ஜின் டாப் 4க்கு பதிலாக இங்கே 12 கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல ஸ்பேஸிங் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஹோம் செக்ஷனை டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணி மொபைலில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மொபைலில் பார்த்தோம்னா அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லை, ஏன்னா நம்ம மொபைலுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பண்ணியிருக்கிற டிசைனை நம்ம மொபைலுக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா மொபைலில் ஒன்று இந்த இமேஜை நம்ம டாப்பில் வைக்கணும், இல்லைனா மொபைலில் இந்த இமேஜே இல்லாமல் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜோட டிவ் இருக்கு இல்லையா, இந்த டிவ்வில் பை டிஃபால்ட் ஹிடன் கொடுத்துட்றேன். லார்ஜில் மட்டும் ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு ஹிடன் ஆயிடுச்சு. லார்ஜில் உங்களுக்கு அது ஃப்ளெக்ஸ் ஆயிரும். இனி நம்ம மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ரொம்ப லார்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மொபைலில் நம்ம இதோட டெக்ஸ்ட் சைஸை கொஞ்சம் குறைச்சிடலாம். இப்போ இந்த H2 டேக்கில் நம்ம பை டிஃபால்ட் டெக்ஸ்ட் 7XL அப்படின்ற சைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 3ஆக மாற்றுறேன். 3ஆக மாற்றிட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா சைஸ் குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ மொபைலுக்கு இந்த சைஸ் நல்லாயிருக்கு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைஸ் இருக்கு இல்லையா, இந்த சைஸை லார்ஜில் மட்டும், லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்கிற ஸ்க்ரீனில் மட்டும் சைஸ் கூட்டுறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லார்ஜ் காலன் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த டெக்ஸ்ட் 7XL. ஸோ இப்போ என்ன ஆகும், லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் டெக்ஸ்ட் சைஸ் 7XL ஆகும். லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு கீழே டெக்ஸ்ட் சைஸ் 3XL ஆகும். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்க்ரீனில் உங்களுக்கு சின்ன சைஸில் இருக்க ஃபாண்ட்டு, லார்ஜ் ஸ்க்ரீன் வரும்போது உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் பெருசாகுது. இந்த ஃபாண்ட் ரொம்ப போல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபாண்ட் போல்டை நான் செமி போல்டு ஆக்கிடுறேன். இப்போது கொஞ்சம் போல்ட்னஸ் குறைஞ்சிருச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொபைல் ஸ்க்ரீனில் கொஞ்சம் போல்ட் ஆக்கலாம், ஏன்னா மொபைல் ஸ்க்ரீனில் ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை டிஃபால்ட் ஃபாண்ட் போல்டாக தான் இருக்கணும், லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் ஃபாண்ட் செமி போல்டாக இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பை டிஃபால்ட் போல்டாக இருக்கும், லார்ஜ் ஸ்க்ரீனில் செமி போல்டாக இருக்கும். இனி மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 டெக்ஸ்ட், அதாவது ஹெட்டிங்க்கும் பேராகிராஃப்க்கும் நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த மார்ஜின் டாப் 8 இருக்கு இல்லையா, அதை நான் 4 ஆக்குறேன். அப்போ சைஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் மார்ஜின் டாப்
8 ஆக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சைஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவ்வுக்கு ரைட்டில் நிறைய ஸ்பேஸ் வருது. அது ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த டிவ்வுக்கு விட்த்து ½ தான் கொடுத்துருக்கோம், 1/2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மாற்றுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விட்த்து 1/2 இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் மாற்றிட்டு பை டிஃபால்ட் எனக்கு விட்த்து ஃபுல்லாக இருக்கணும். ஸோ விட்த்து ஃபுல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்துட்றேன். ஸோ பை டிஃபால்ட் விட்த்து ஃபுல்லாக இருக்கணும். லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே போகும்போது மட்டும் விட்த்து 1/2 அப்படின்னு நான் மாற்றுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு விட்த்து ஃபுல்லாக இருக்கும், லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் விட்த்து 1/2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு அலைன்மெண்ட்லாம் ப்ராப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மேலே இருக்க மெனு இருக்கு இல்லையா, அந்த மெனுவை டெம்ப்ரவரியாக ஹைட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிவ் இருக்கு இல்லையா, அதுக்கு கிளாஸ் கொடுத்து ஹிடன் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா இப்போ அது ஹைட் ஆயிடுச்சு. இனி நம்ம இந்த செக்ஷனை கொஞ்சம் கூட ப்ராப்பராக லே அவுட் பண்ணலாம். ஸோ மேலேயும் கீழேயும் நமக்கு இப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஏன் அப்படின்னா நம்ம பேடிங் ஒய் 36 கொடுத்துருந்தோம். பேடிங் ஒய் 36 நம்ம லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, மொபைல் ஸ்க்ரீனுக்கு அது கரெக்டாக இல்லை, ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேடிங் ஒய் 36 லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மட்டும் மாற்றுறேன். ஸோ LG:PY36 கொடுத்துருக்கனால லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் உங்களுக்கு PY36 அசைன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து அந்த PY36 அப்ளை ஆகலை, லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் PY36 அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஸ்மால் ஸ்க்ரீனில் நம்ம ஒரு சின்ன பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா PY12 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா PY12 கிடச்சிருச்சு, லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் PY36 இருக்குது. இனி நம்ம என்ன பண்ணலான்னா லார்ஜ் ஸ்க்ரீனில் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் லெஃப்ட் லைனில் இருக்குது இல்லையா, ஸ்மால் ஸ்க்ரீனில் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் சென்டர் லைன் பண்ணிடுவோம். அப்போ கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த H2 டேக் இருக்கு இல்லையா, இங்கே டெக்ஸ்ட் சென்டர் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்ற கிளாஸ் என்ன பண்ணோன்னா சென்டர் லைன் பண்ணிடும். நான் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்குறேன், எனக்கு சென்டர் லைன் ஆயிடுச்சு. ஆனால் லார்ஜ் ஸ்க்ரீன்லேயும் அது சென்டர் லைனாகவே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பை டிஃபால்ட் டெக்ஸ்ட் சென்டராக தான் இருக்கணும், லார்ஜ் ஸ்க்ரீனில் எனக்கு டெக்ஸ்ட் லெஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் லெஃப்டாக இருக்கும், பை டிஃபால்ட் டெக்ஸ்ட் சென்டராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பேராகிராஃப்க்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பேராகிராஃப்லேயும் ஸ்மால் ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் சென்டர், லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் டெக்ஸ்ட் லெஃப்ட். ஸோ லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்க எல்லா ஸ்க்ரீன்லேயும் டெக்ஸ்ட் லெஃப்டாக இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்லேயும் டெக்ஸ்ட் சென்டராக இருக்கும். சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ சென்டரில் வந்துருச்சு. கீழே இருக்கிற 2 பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது லெஃப்ட் அலைனில் இருக்குது. இந்த பட்டன்ஸை நம்ம டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்து சென்டரில் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா அதில் 2 டிவ் இருக்குது. ஸோ டிவ்வை நம்ம சென்டர் லைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளெக்ஸுக்கு ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்டிஃபை சென்டர் என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ எலமெண்ட்ஸையும் அது சென்டர் லைன் பண்ணிடும். ஸோ இப்போ நமக்கு இந்த 2 டிவ்வும் சென்டர் லைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லார்ஜ் ஸ்க்ரீனில் பார்த்தா லார்ஜ் ஸ்க்ரீன்லேயும் அது சென்டர் லைனில் தான் இருக்கும், பட் லார்ஜ் ஸ்க்ரீனில் நமக்கு அது லெஃப்ட் லைனில் வேணும். ஸோ லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்டிஃபை ஸ்டார்ட்னு கொடுக்குறோம். ஜஸ்டிஃபை லெஃப்ட், ஜஸ்டிஃபை ரைட் அப்படின்னு கிளாஸஸ் கிடையாது. ஜஸ்டிஃபை ஸ்டார்ட், ஜஸ்டிஃபை எண்டுன்னு கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஜஸ்டிஃபை ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்க்ரீனில் ஜஸ்டிஃபை ஸ்டார்ட்டாக இருக்கும், பை டிஃபால்ட் ஜஸ்டிஃபை சென்டரில் இருக்கும். இனி நம்ம இந்த கீழே ஸ்க்ரோல் டவுன் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பட்டனை டிசைன் பண்ணிடலாம். ஸோ அந்த பட்டன் டிசைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிவ்வுக்கு கீழே இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரோல் டவுனுக்கு ஒரு ஐகான் வைக்க போகிறோம். ஸோ ஐகான் வைக்கிறதுக்கு நான் ப்ரௌசர் போயிட்டு டெயில்விண்டோட டாக்குமெண்டேஷன் பேஜ் போகிறேன். அங்கே ரிசோர்ஸஸில் ஹீரோ ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐகான்ஸ் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் டவுன் கொடுக்குறேன். ஸோ நிறைய ஆரோஸ் இருக்குது. ஸோ நான் இந்த ஆரோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காப்பி எஸ்விஜியை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த டிவ்வுக்குள்ளே அந்த எஸ்விஜியை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். ஆரோ வந்துருச்சு. இப்போ இந்த ஆரோக்கு பக்கத்தில் ஸ்க்ரோல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எஸ்விஜிக்கு கீழே ஒரு ஸ்பேனில் ஸ்க்ரோல் டவுன் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ ஆரோவுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் வந்துடுச்சு. இந்த ஸ்க்ரோல் டவுனை ஆரோ பக்கத்தில் கொண்டு வரணும்னு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவுட்டர் டிவ்வில் ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃப்ளெக்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும், அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட், அதாவது இந்த எஸ்விஜி அண்ட் இந்த ஸ்பேன்
டுவர்ட்ஸ் த ரைட் அலைன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஆரோவும் ஸ்க்ரோல் டவுன் டுவர்ட்ஸ் த ரைட் அலைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த என்டையர் செக்ஷனும் இப்போ நமக்கு சென்டரில் வரணும் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஜஸ்டிஃபை சென்டர் ஆயிடுச்சு. இந்த ஆரோவுக்கும் இந்த ஸ்க்ரோல் டவுனுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பேனில் மார்ஜின் லெஃப்ட் 2ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரோல் டவுன் பட்டன் ரெடி. இது கீழே இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.